நான் வீடியோ எடுத்தோன்னே எழுந்துட்டான் வைக்கப்பட்டு. ஆனா இவ்வளவு நேரம் வந்து ரிகர்சல் ஒருத்தரே வந்து ரொம்ப ஸ்டெபனா இருக்கக்கூடாது. என்னோட இதுல இருந்தான் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம விட்டு கொடுத்துடணும். இல்லைன்னா சொல்ல போனா நான் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளுமே ஒரு சில இதுல விட்டு கொடுத்துருவான். அங்கதான் அவளுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி என்ன மாதிரி பண்ணும், எல்லாமே A to Z தெரியும். அவளுக்கு வந்து என்னதான் குழந்தைத்தனமா இருந்தாலும் அந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்பவே இருக்கு. எனக்கு அதுல வந்து 100% கான்பிடென்டா. நான் வீடியோ எடுத்தோன்னே எழுந்துட்டான் வைக்கப்பட்டு. ஆனா இவ்வளவு நேரம் வந்து ரிகர்சல் பாத்துட்டு இருந்தான். ஆக்சுவலா இவர் என்ன ரிகர்சல் பாத்துட்டு இருந்தானா, அடுத்த வருஷம் இதே தேதியில ஆக்சுவலா இங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா வெக்கப்பட்டு ஏழுட்டான். ஃபியூச்சர் எவ்வளவு வெக்கப்படுறான் பாருங்க. வெக்கப்படுறான்டா டே. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் நம்மளுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அது செட்டப்பே அப்படியே பாருங்களேன். ஒரு போட் செட்டப்ல சூப்பரா சீரியல்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா சிந்து கவி வெயிட்டிங். நம்ம போலாம். செம்மையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. செட்டப்பே பயங்கரமா இருக்கு. சீரியல் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கேண்டில் லைட் டின்னர் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ். எனக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஏங்க ஃபன்னா இருக்குது. காமெடி இல்ல இது. அங்கிள் ஒரு சின்ன கேம் சரிங்களா? அவங்க கிட்ட ஒரு 3 क्वेश्चंस, இவ கிட்ட ஒரு 3 क्वेश्चंस. எதனா கேட்கும். ஆஹா சூனா போனா இதுவாவனா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு நேரத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்குடா. ஓகே, எதனால அவங்களுக்கு இவ்வளவு பிடிச்சது, அவர் அங்க சொல்லிடு. அதாவது என்னன்னா 2 டேடும் ஜாயின் பண்ணி சொல்றது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேண்டில் லைட் டின்னர்ல 2 அப்பாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வந்து வீடியோல ரொம்ப பிஸியா இருக்காரு. क्वेश्चन ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, 3 क्वेश्चन ரெடி பண்ணிருக்காங்க. சரி கேளுங்க, 3 क्वेश्चन. அந்த 3 क्वेश्चन ஜமலேஷ்க்கு மட்டும் கேளுங்க. இல்ல சிந்துகாரிக்கு. இல்ல சிந்துகாரிக்கு அவங்க கேட்க மாட்டாங்க. அங்கிள் எனக்கு அவர் வேற உலகத்துல இருக்காங்க. அவர் இங்க மைக்ரேட்டர்ஸ் போட்டியா இருக்காரு. அவரு மைக்ரேட்டர்ஸ் 2.0 வந்து ப்ராப்பர் பேர் வந்து வி சுந்தர்ராஜ். அங்க பாரு, அது வெளிய தான் இருக்கு. அது கவர் பண்ணு. ஓவரா பா போன கீழ போட்டு போறப்பா. சரி ரைட். ஓகே ஜமனேஷ். சரி, இப்போ உனக்கு சிந்த பிடிச்சதுக்கான காரணம் 3 பாயிண்ட். 3 பாயிண்ட். 3 பாயிண்டா? ஒரே பாயிண்ட் தான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா அவளோட கேரக்டர் எனக்கு வந்து யூஸ்வலா பார்த்ததோட குழந்தை மாதிரியே. எல்லா பொண்ணுக்கும் எல்லாம் கிடையாது. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலே நான் வந்து ஆக்சுவலா எடுத்த உடனே வீட்டில் சொல்லிட்டேன். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவளோட ரூட் கிளியர். இதுக்கப்புறம் என்ன அதேதான் கேரக்டர். இல்ல அதே ஆன்சர். அதே ஆன்சர் இருக்கு. ஒரே மாதிரி ஆன்சர் மாத்தி மாத்தி சொல்லு. சொல்ல முடியும். கேரக்டர் அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது. பொதுவா கேரக்டர்னா என்ன அப்படி சொல்ல. எல்லார்கிட்டயும் கோவப்படுவோம், என்கிட்ட கோவப்பட்டது இல்ல. அந்த மாதிரி இது ஒரு வேலிடான பாயிண்ட். இது ஒரு வேலிடான பாயிண்ட். அது அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அத காரணம் காட்டக்கூடாது. வேற காரணம் சொல்ல. தக்க பண்றாரு. வேற சொல்லு. வேற ஏதாவது சொல்லு. வேற என்ன? இதுதான் 2 தான். அப்படி சொல்லக்கூடாது. அது எல்லாருக்கும் உள்ளது. அங்கிள் கேரிங்னா எல்லாருக்குமே எல்லாம் கிடையாது. இவ்ளோ இல்ல. முடிச்சு போ. சரியா பண்ணாரு.
போல அந்த வீடியோ. இல்ல அவன் யோசிக்கிறான் அதுக்கு அப்படியே கேட்ட கேள்விக்கு. சரி, திருமணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வர ஏற்றத்தாழ்வுகளை எப்படி சந்திப்பீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை நான் எந்த அளவுக்கு பண்றேனோ இல்லையோ அது வந்து சிந்து கவி சூப்பராகவே பண்றவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் கரெக்டா எந்த இடத்துல எப்படி பண்ணா கம்முன்னு இருப்பா. அங்கதான் பாருங்க, அவளுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி என்ன மாதிரி பண்ணும் எல்லாமே A to Z தெரியும். அவளுக்கு வந்து என்னதான் குழந்தைத்தனமா இருந்தாலும் அந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்பவே இருக்கு. எனக்கு அதுல வந்து 100% கான்பிடென்டா இருக்கேன். ஸோ அதனால வந்து என்னோட ஏற்றத்தாழ்வு அவளோட ஏற்றத்தாழ்வு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். ஆனா அவளுக்கு வந்து நான் ஒரு டிபெண்டா இருப்பேன், அவ்வளவுதான். கலங்குதான் கண்ணு கழுகு கலங்குதான். மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம எப்பெல்லாம் விட்டு கொடுப்போம்? அதிகமா ஜப்பனீஸ் தான் விட்டு கொடுக்குறான். ஆன்டி எல்லாம் போயிட்டாங்களே. இல்ல ஆக்சுவலா ஒருத்தரே வந்து ரொம்ப ஸ்டெபனா இருக்கக்கூடாது. என்னோட இதுல அதுதான் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம விட்டு கொடுத்துடணும். இல்லைன்னா சொல்ல போனா நான் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளுமே ஒரு சில விட்டு கொடுத்துருவா, விட்டு கொடுத்துருக்கா. ஸோ அதனால வந்து விட்டு கொடுக்கறத பத்தி நாங்க வந்து யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் கண்டிப்பா நாங்க விட்டு கொடுத்துருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்துல. ஓகே, லாஸ்ட் கேள்வி. சிந்து வந்து எப்படி எந்த வகையில பிடிச்சதுன்னு கேட்டேன். அது கேரக்டர் வாய்ஸ் எனக்கு நல்லதா தோணுது, பெஸ்ட் கேரக்டர்ன்றதான் நம்ம செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. அவன் வந்து ரொம்ப டெம்பரா இருப்பா எனக்கு தெரிஞ்சு. ஆமா, போயிட்டானா எப்படி இருந்துச்சு கதை அப்படிதான். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த தப்பு நானே பண்ணியிருந்தா கூட ஆமா நான் பண்ணேன் அப்படின்ற விதத்திலேயே நான் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா பிகாஸ் வந்து அவளால வந்து அந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்பவுமே ரொம்ப கோவப்படுவா, அல்டிமேட்டா கோவப்படுவோம். அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு கோவப்படுறாளோ அந்த அளவுக்கு அவகிட்ட பாசமும் கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நேரத்துல நான் விட்டு கொடுத்துருவேன். விட்டு கொடுத்துட்டு அது வந்து அப்படியே டபுளா பாசமா கிடைக்கும். ஓகே, டேக் கேர், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். நான் ஒரு क्वेश्चन கேட்டேன். நீ அது சொல்லு. சரி, நம்ம இன்விடேஷன் வைக்க போகும்போது சரி எல்லாரும் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து வீட்ல எப்படி சொன்னீங்க, எப்படி ரெண்டு வீட்லயும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணாங்க அப்படி கேட்டா சீரியஸா எனக்கு வந்து அது ஒரு 1 இயர் ப்ராசஸ். ப்ராப்ளமே இல்ல. ஆமா, ஒரு ப்ராப்ளம் கூட ஆகாது. இது வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருந்தது இந்த மேரேஜ். ஏன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் போய் அவன் அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது வீட்டுல போய் பேசுற மாதிரி 2 பேருமே பேசியாச்சு. அவங்க வீட்டுல ஓகே சொன்னா நான் எங்க வீட்டுல பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கே வந்துட்டோம். லைக் வந்து எதா இருந்தாலுமே நம்ம வீட்டுல சொல்லிடலாம், சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பேசோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. மீட் பண்ணி 3 monthsலயே வீட்டுல சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து வீட்டுல தான் சொல்லுவோம். கரெக்டா நாங்க எப்படி மீட் பண்ணோம்னா கணேஷ் கல்யாணம் பண்ணோம். கணேஷ் லாவண்யா தான் காரணம். இப்ப ஆஸ் எ பேரண்டா நான் சொல்ற ஒரு அறிவுரை என்னன்னா, ஒரு லைஃப்ல வந்து ஏற்ற இறக்கம், இன்ப துன்பங்கள், கோபம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும். பட் இதை பேலன்ஸ் பண்ணி போயிட்டு ஒரு நல்ல தம்பதியரா, ஒரு ரோல் மாடலா, ஒரு பெஸ்ட் கப்பல்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கையில் நாம இருக்கிறதுக்கான அந்த வாழ்வியல் நெறி அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சமூகம் ஒரு மதமிட்டு கடந்து செய்த இந்த திருமணத்தை அங்கீகாரம் எப்ப கிடைக்கும்னா உங்களோட அடுத்தடுத்த ஆண்டுகளில் உங்களோட அப்ரோச் நீங்க வீட்டில் நடந்துக்கிற விதம், நீங்க 2 பேரும் மகிழ்ச்சி இருக்கிறத பார்த்து தான் உங்களை சுற்றி இருக்கிற உறவுக்காரர்கள் வந்து ஒரு நல்ல தம்பதியர்கள் இவங்க. நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து இது பொருந்தா பொருந்தாதா, சொந்த பந்தங்கள் யாரு வந்தாலும் சரிக்காம எல்லாரும் நல்லா கவனிக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். பட் வந்து
இதுல வந்து நிறைய டிஸ்பியூட் இருக்கும். பட் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ரோல் மாடலா பெஸ்ட் கப்பலா இருக்குன்றது என்னோட ஆசை. இது வந்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எண்ட் ஆஃப் த லைஃப் அந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த இதை வந்து நீங்க மனசுல வச்சு இருக்கணும்ன்றது என்னோட. எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். டேரக்டுக்கு சிந்துகவி வந்து நிறைய மாத்திக்கணும். கோவப்படுறது சண்டித்தனம் பண்றதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். ஜப்பனே சஜஸ்ட் பண்ணிக்குவேன். சிந்துதான் கொஞ்சம் இப்படி அசிங்கமா எங்க அப்பா அம்மா என்ன அசிங்கப்படுவாங்க. ஜப்பனீஸ் ஸ்டைல் தான் இருக்கு எல்லாம். ஓகே சாப்பிடுங்க. இப்போ அங்கிளை பத்தி ஒரு 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்க. அது என்னடா நல்ல வார்த்தை? அங்கிள் 2-3 வார்த்தை. அங்கிள் வந்து இது வரைக்கும் நாங்க 30 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி. இன்னும் நாங்க சண்டை போட்டுக்கிறது இல்ல. என்னை அவருக்கு தொட்டு கூட அடிச்சது கிடையாது இன்னுமே இது வரைக்குமே. நாங்க வந்து எப்பவுமே ஒற்றுமையா தான் இருப்போம். பிரிஞ்சு ஒரு நைட் கூட இருந்தது இல்லை. நாங்க எங்கேயும் போய் தங்கினதே கிடையாது. நாங்க அப்பா வீட்டுக்கு கூட போய் நான் தங்கினது கிடையாது. இங்கதான் வருவேன். அப்படி நான் அங்க இருந்தா அங்க 2 பேரும் தான் போவோம். நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. ரோல் மாடல். நான் என்ன பண்ணாலும் நீ என் கூட வரணும். இப்போ அங்கிள் வந்து ஆன்ட்டியை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஆண்டி வந்து எனக்கு ஒளி விளக்கு. ஒரே வார்த்தை. அதே மாதிரியே இந்திரனுக்கும் அமைஞ்சு அவங்களும் நல்லபடியா இருக்கும். அதான் இன்னும் வேண்டிக்கிறாங்க. நல்லா இருக்கும். அநேகமா நெக்ஸ்ட் கேண்டில் லைட் டின்னர் வந்து அவரோட தான். இந்திரனோட தான் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல முறையில செய்வோம். அதாவது ஜப்பனீஸ் செஞ்ச மாதிரி வந்து இந்திரனுக்கும் செய்யணும் கண்டிப்பா. அப்படிதான் ரிசப்ஷன் வராம போனானே அந்த மாதிரி. ஆமா போய் சொல்லி இல்ல சூழ்நிலை இருக்கும். சிந்துகவி சாப்பிடுறாங்களா அங்க இருக்க? அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. நான் அதுக்குதான் எதுவும் சொல்லறாங்க. இல்லன்னா நிக்க வாய்ப்பே இல்ல. வந்துட்டு இருப்பேன். ஏதோ சூழ்நிலை உனக்கு. ஓகே பை Bye. டேக் கேர் ஆல் தி பெஸ்ட். சொல்லுப்பா கேண்டில் லைட் டின்னர் எப்படி இருந்துச்சு? சூப்பரான ஒரு போட்டோ இருக்கு. அதையும் அப்லோட் பண்றோம். ஆமா அது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்றோம். சரி நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நாளைக்கு காலைல பார்க்கலாம். பாய். செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.